Radio City 91.1. முன்னா கூட கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் 96ஓட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருதுங்க. அதாவது இந்த கொஞ்ச நேரங்கிறது நான் 4 மணிக்கு பார்த்தேன். 45 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்தா 60 லட்சம். படத்தோட டைரக்டர் நம்ம கூட இருக்கிறாரு, மிஸ்டர் பிரேம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வரவேற்பு பயங்கரமா இருக்கேன். 96 படத்துக்கு ட்ரைலர் இப்போ வரைக்கும் 60 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. ஆமா ஆமா முன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம், இந்த படத்துல நிறைய டைலாக்குகள் இருக்கு. அந்த மனசை வருடுற மாதிரியான ஒரு படம், ஒரு புக்கு படிக்கிற மாதிரியான ஒரு படம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா விஜய் சேதுபதியோட இத்தனை நாள் வந்த படங்களே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு படமா இருக்குதே. பொதுவான ஒரு படமா இருக்காது கண்டிப்பா. இதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். இன்னொன்னுனா, எனக்கு உங்களை தெரியுங்கிறதுனால எனக்கு இந்த ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பிரேம் அதிகமாக பேச மாட்டாரு, ஒரு மாதிரி ரொம்ப சைலண்டான ஒரு மனுஷன். அவருக்குள்ள இப்படி ஒரு காதல் பொங்குறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணல, மிடில் ஆவல கண்டால் அடி வாங்கினதே பிரேம் தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி இந்த 96ல இருந்த அந்த காதல் பாய் நீங்க தானா? இல்ல, நான் இல்ல. இது வந்து ஆக்சுவலா வந்து என்னோட ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எனக்கு தோணுன ஒரு கதை. இது அவங்களுக்கு நடந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டர்ஸ் பார்த்தோன்னே எனக்கு அதுல இருந்து வந்த ஒரு ஸ்டோரி தான் இது. ட்ரைலர் பார்க்கும்போதுனா, இப்போ எல்லாரும் இந்த கண்டிப்பாக ட்ரைலருக்கு அப்புறம் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்பாங்க. த்ரிஷா வந்து விஜய் சேதுபதியோட ஹார்ட்டில் கை வச்சோன்னே மனுஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. அந்த சின்ன வயசுல நடந்த அந்த ஃபீலை எப்படி இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு? உண்மையாவே எனக்கு அது எழுதும் போதே எனக்கு இது எப்படி எடுக்க போறோங்கிற ஒரு பதட்டம் இருந்துட்டே தான் இருந்தது. ஏன்னா அது அவ்வளவு ட்ரூவா வரணும். அது சேதுவா இருக்க போய் அது அவ்வளவு ட்ரூவா வந்துருச்சு. ஏன்னா அது எடுத்து நாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அதை பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். அது அவ்வளவு உண்மையா வந்தது. இல்லைண்ணா, நிஜமாலுமே அதை அப்படியே குலுங்குவாரு. அந்த சின்ன வயசு ஃபீல், அந்த அதே காதலி அதே டச்சுரா அப்படிம்பாங்களே, அதானே அதே தான் அந்த ஃபீலு. ரொம்ப நல்ல ஒரு ட்ரைலர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஏன்னா அந்த பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஜாலியாக மைல்டான ஒரு இசை. கோவிந்த் மேனன் வேறு அப்படி செதுக்கி இருக்கிறாரு. ரொம்ப அழகாக வந்திருக்கு ட்ரைலராக. படமும் அதே மாதிரி அழகாக வந்து மேலும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் பிரேம்னா. நன்றி முன்னா, ரொம்ப நன்றி.